ஹாய் காய்ஸ், நான் உங்களுக்கு ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம வந்து கோட் படத்துலேருந்து த ஸ்பார்க் அப்படிங்கிற பாட்டோட ரியாக்ஷன் வீடியோ அந்த பாட்டோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். எது பற்றியுமே பேச வேணாம், டேரெக்டாக நம்ம பாட்டை பார்க்க போயிடலாம். இட் ஸ்டார்ட் 1 2 3. தளபதி சகரம். இதெல்லாம் நல்லா தாங்க இருக்கு, வீடியோலாம் நல்லா தாங்க இருக்குது, கிராஃபிக்ஸ்லாம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல். தளபதி விஜய். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வெங்கட் பிரபு ஹீரோ. அவ கண்ணால பார்த்தா ஒரு பாத்து என் முன்னால நடந்தாங்க பார்த்து என்னடா இது, விஜய் மீச பயமா இருக்கு. கலங்க மனசை இப்போ தெளிய வைப்பேன் கெட்ட வீட்டுக்கு ஆட்டு பாருக்குது போடு. என்னடா அவன் தலை எப்படி ஆடிட்டு இருக்காரு. என்னடா இது மீச. இந்த பாட்டுக்காக ஒரு மீசை அப்படி வச்சிருக்காங்களா இல்ல படத்துல போடுறாங்கன்னு தெரியலையே. போடு. இது காதல் வேலை தினமும் நடத்திக்கணும் வேலை கிடைச்சா பள்ளமா உரசிக்கணும் ஆயாச்சு என்னன்னு கண்டுபிடிக்க நாளாச்சு என்னோட நீ தூளாச்சு இப்போது சீராச்சு உள்ளூர ஏது தோச்சு மாச்சுது நீ உச்சு கொட்டும் மிச்சம் எல்லாம் ஜவ்வாச்சுது கீழே மறந்தேதான் போச்சே. அடா இது அப்ப கண்ணால போடு தலைவா. போடு தலைவன் வந்தாங்கன்னா வைப்பு. ஒரு பிரேக்கு அழகு அழுவிட்டு அது மாட்டிக்கிட்டு கலங்க மனசை இப்போ தெளிய வைப்பேன் போடு. அவங்க பாதி லேஸ் இங்க பார்த்த மாதிரி இருக்கு. ஃபீலிங் வருஷா அங்கேயா போறேன் லிக்ஸா. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட் பிரபு. அற்புதம். பாட்டு வந்து நான் கேட்டுட்டேன். பாட்டு எனக்கு பிடிச்சதுன்னு கேட்டா எனக்கு பிடிக்கலங்க. ஏடா புஷ்குன்னு இப்படி சொல்லிவிட்ட. உண்மையா தான் சொல்றேன், கேட்டவனே எனக்கு பிடிக்கல பாட்டு. யுவன் சங்கர் ராஜா எங்க தூக்கி வச்சிருக்கீங்க ஆர்ட்ல தெரியுமா சார்? தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் வந்து தேட்டர்ல வரப்போ கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி போடுங்க சார். என்ன சொல்றது, நல்லா இருக்கு சார் பாட்டு.
ஆனா வந்து ஒரு ரொம்ப நாய்ஸா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ஒரு இசை கேட்கிற ஃபீலே கிடைக்க மாட்டேது. தேவையே இல்லாம சில சவுண்ட் எல்லாம் நாய்ஸா இருக்க மாதிரி இருக்கு. பாட்டுலாம் இப்ப சின்ன சின்ன கண்களுமே வந்து எக்கோ கேட்கிற மாதிரி இருக்கு சாங். இப்ப இதே கோட் படத்து யுவன் சங்கர் மியூசிக் எப்படி இருக்கு? ஏழு மலை ஏழு கடல் அது படம் பார்த்தீங்கன்னா 2 பாட்டு வந்து அந்த 2 பாட்ட கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. டிஃப்ரெண்டா இருக்கும். அதுல ஒரு குவாலிட்டி, அந்த பாட்டுல ஒரு குவாலிட்டி இருக்குல்ல. நான் வந்து அதே மாதிரி பாட்டு வேணும்னு கேட்கல நானு. பட் ஆனா அந்த பாட்டுல இருக்க குவாலிட்டி இருக்கு. குவாலிட்டி ஒண்ணு இருக்குல்ல. அந்த குவாலிட்டி வந்து இதுல மிஸ் ஆகுது. வந்து என்ன சொல்றது? ஸ்டார் பாட்டு இருக்குங்க. ஸ்டார் பாட்டு. வின்டேஜ் சாங் வந்து எனக்கு கேட்ட உடனே சுத்தமா புரியல. பட் நான் ஒரு வாரம் கழிச்சு நான் கேட்கறப்ப சூப்பரா இருக்கு பாட்டு கேட்க. ஆனா வந்து ஜிம்மிக்குன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு கேட்ட உடனே பிடிச்சு. ஆனா அந்த டோனே வந்து ரொம்ப நல்ல, என்ன சொல்றது? அந்த கிளாரிட்டி அவ்வளவு அழகா இருக்கு கேட்கறதுக்கு சாங். இது சுத்தமா கிளாரிட்டி ஹெட்செட் தான் போட்டு கேட்கறேன். பட் ஆனா வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது. இந்த இசை தான் கேட்கற ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது. டேய், நான் என்ன சொல்றது? இப்ப ராஜா சார் பாட்டு போய் நான் இந்த பாட்டு ஜமா பாட்டுல பாட்டு கேட்டேன். எனக்கு எப்படிதான் இருக்கு? அப்ப ஆனந்தமா இருக்கு எனக்கு பாட்டு கேட்குது. ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டே கிடையாது. சாரே சொல்றாரு. முடிஞ்ச வரைக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அவாய்ட் பண்ணிடுங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலுமே அதை நேர்த்தியா கையாளுறது யாருன்னா எனக்கு வந்து ரஹ்மான் சார் சூப்பரா அதை கையாண்டுருவாரு. எனக்கு யுவன் சார் வந்து இந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது. வெங்கட் பிரபு சாருமே இந்த மாதிரி பண்றது கிடையாது. ஏன் இந்த மாதிரி ஒரு சாங் அவுட்புட் அவங்கள்ட்ட இருந்து வரும்னு எதிர்பார்க்கவே இல்லலாம். மங்காத்தா மாதிரி ஒரு அவுட்புட், அந்த குவாலிட்டி இருக்குல்ல உங்களுக்கு, அந்த பாட்டோட குவாலிட்டி இருக்குல்ல, அந்த குவாலிட்டிலாம் அட்டகாசமா இருக்கும். அந்த கிருஷ்ண மேமுக்கும் சாருக்கும் இடையில வந்து அவங்க அப்பா தள்ளி விட்டு வரப்ப அந்த சாங் எல்லாம் என்னமா இருக்கும் சாங். பா, அது கஞ்சாடி நீ அந்த பாடலாம் கேட்கறப்ப அவ்வளவு இனிமையா இருக்கும். அந்த அதோட குவாலிட்டி இருக்குல்ல, அந்த ப்ரோக்ராம் பண்ற சாங்ஸ் என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு ஏன் இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி சாங் எல்லாம் வருதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. அனிருத் இசையெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு கமாண்ட்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, என் அனிருத் இசையை வந்து நல்ல இசைன்னு சொல்லி வச்சுட்டாதீங்க சார் அப்படின்னு கதறோம்னு நினைக்கிறேன். நானே போய் கதறலான்னு பாக்குறேன் போயிட்டு. சார் அனிருத் பெட்டரான மியூசிக் சொல்ல வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அதான் வந்து யுவன் சார் எங்க யுவன் சாருக்கெல்லாம் கட் அவுட்லாம் அடிப்போங்க. பேனருக்கு நாங்க கட் அவுட் அடிச்சு பிளட் டொனேட் பண்ணி அவர் பர்த்டேக்கு இந்த அளவுக்கு நாங்க பண்ணுவோம். எனக்கு வந்து ஏன்னா அவ்வளவு லவ் பண்றோம் நாங்க யுவன் சார். அவர் இசைங்கிறது எங்களுக்கு வந்து அவருக்குலாம் வந்து கடவுள் மாதிரி. நான் சொல்றது ஸ்டார் படத்துலலாம் ஒரு நாள் எனக்கு ஸ்கிரீன்ல வர்றப்ப எப்படி தம்மா இருந்தது சார். ஒன்றும் பிடிக்கல சார் பாட்டு. ஒரு மன வலிமை வருத்தத்துல இருக்க வேண்டியதா இருக்கு. தெரியல, போகும் பார்ப்போம் எப்படி இருக்கு. ஒரு நாள் கேட்டா எப்படி இருக்குன்னு தெரியல. அவ்வளவுதான் பாட்டு. ஏன்னா ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து விஜய் சாரும் யுவன் சாரும் சேர்றப்ப அது எப்படி இருக்கணும் திரும்ப அந்த இடம் நெருப்பு மாதிரி இருக்கணும். சாங்ஸ் எல்லாம் அப்படி இருக்கணும். தொட்டா தீ பிடிக்கும். பத்தாவதுக்கு தலைவர் வேற அரசியல் வந்திருக்காங்க. இப்பனா பாட்டுலாம் எப்படி இருக்கணும்? அரசியல் சம்பந்தப்பட்ட எதுவும் கிடையாது. பாட்டு இருந்தாலும் குவாலிட்டியா கொடுக்கணும்ல. எனக்கு ஏன் யுவன் சார் இது நான் பேசாம தமன்ட்டே கொடுத்துருக்கலாம், இமான்ட்ட கொடுத்துருக்கலாம் போல. அவ்வளவு ஆதங்கமா இருக்குங்க. யுவன் சார் வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா கடவுள் மாதிரி இசையில அவருக்கு வந்து அவர் இந்த மாதிரி சாங் எல்லாம் போடுவாருன்னு நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி இருக்கு. படத்துல பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு படமும் அவ்வளவுதான் மொக்கையா தான் இருக்கும் போல. இது மீச இதை டிஐஜின்னு பார்த்தாலே ரொம்ப கேவலமா இருக்குது. நான் இந்த மாதிரிலாம் நெகட்டிவா பேசவே மாட்டேன். ஏன் எனக்கு இப்படி தோணுதுன்னு தெரியல. அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. யுவன் சார் அவ்வளவு பிடிக்குங்க. யுவன் சார் அவ்வளவு பிடிக்கும். அதனாலதான் வந்து எனக்கு என்னடா அது வெறுப்பாகுது. வெங்காயமன் சாரு லிரிக்ஸ் யுவன் சார் பாடியிருக்காரு. வருஷான இந்த சூப்பர் சிங்கர் இருப்பாங்களா அவங்க பாட்டுருக்காங்க. தளபதி அவர் என்ன பண்ணணுமோ அவர் பண்ணிட்டாருங்க. அவர் என்னங்க பண்ணணும், அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டாரு. வெங்கட் பிரபு கையில தான் இருந்திருக்குது அவுட்புட். இப்படி வெங்கட் பிரபு கையில அவுட்புட் இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜா எப்படி கொடுக்கணும் மியூசிக்? அங்க இவர் தான் சரியா மியூசிக் கேட்டு வாங்கலன்னு சொல்லுவாங்க. இல்ல இவர் சரியா கொடுக்கல அப்படின்னு கூட வரலாம். என்ன பண்றது புரியல. இப்ப நான் போட முடியாது. கேட்பாங்க கமெண்ட்ல கேட்கலாம். நீ வேணா நீ போய் போட வந்தாடா மியூசிக். சார் நாங்க வந்து ரசிகர் சார். எங்களுக்கு வந்து ஒரு ஆதங்கம் இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஹைட்ல இருந்த ஒரு ஆள் யுவன் சங்கர் ராஜானா இசை தனித்துவமா இருக்கும். எங்களை ஆளுக்கெல்லாம் தேசிய கீதம் அவர் தான் போட்டு வச்சிருக்காரு. அவ்வளவு எப்பெல்லாம் எனக்கு யுவன் சாங் வருது ஓடி போய் கேட்போம். யுவன் சாங் ஆச்சு புதுசா வந்திருக்கா,
எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும். என் பிளேலிஸ்ட் ஆட் ஆகும் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கோட் பண்ணி என் பிளேலிஸ்ட்டே வரவே வராது போல. அப்படி இருக்குது. அதால கதறதான் முடியும். கதற விடுறோம்னு கதறல் பாட்டு வந்து கேவலமா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அது ட்ரெண்ட் ஆகுது. கதறல் பாட்டு. கதற விடு இங்க பாரு. கங்கை அம்மன் லிரிக்ஸ் எப்படி இருக்கணும்? யுவன் சங்கர் ராஜா எனக்கு என்ன யுவன் சங்கர் ராஜா மிஸ்டேக் பண்றாரு அப்படின்னு தெளிவா நான் சொல்றேன்னா, நார்மல் ஸ்பீக்கர்ல நீ வந்து சின்ன ஹோம் தியேட்டர்ல கேட்டாலுமே அந்த பாட்டு கிளியரா கேட்கும். மேட்ரு அங்க அவ்வளவுதான். இந்த ப்ரோகிராம்ல மிஸ்டேக் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு பழைய வேற ஆள் ப்ரோகிராம் பண்றான்னு நினைக்கிறேன். அவன் ஏதாவது சம்பளம் பாக்கியோ அதனால தான் இப்படி ப்ரோகிராம் பண்றான்னு தெரியல எனக்கு. ப்ரோகிராம் கரெக்டா பண்ணா அந்த சவுண்ட் குவாலிட்டி ரஹ்மான்ஸ்லாம் சின்ன நுணுக்கு சவுண்டு கூடமே அது தெளிவா கேட்கும். அந்த இடத்துல போறதுன்னா அந்த கிளிங் சவுண்ட் கேட்குன்னா அது கேட்கும் தெளிவா. ரஹ்மான் இளையராஜா சாங்லாம் என்ன சொல்றது கதற வேண்டியதா இருக்கு நான் உட்காந்துட்டு. தயவு செஞ்சு சார் எனக்கு அவருக்கு இந்த வீடியோ பாப்பாரா என்னன்னு எனக்கு தெரியாது. யாரு பார்க்கலாம் சார் தான் தப்பாவே நினைச்சிட்டு போட்டு எனக்கு அந்த ஆதங்கம் இருக்குது. எனக்கு யுவன் சார் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. இந்த மாதிரி மியூசிக் கொண்டு வர இருப்பா என்ன பண்றதுன்னு தெரியல. பாப்போம். எனக்கு கோட் படம் தான். கோட்டை தூக்கி போட்டுருங்க. கோட்டை எனக்கு வேணாங்க. எனக்கு ஏழு மலை ஏழு கடல் அந்த படம் தான் எனக்கு வேணும். நான் அந்த பாட்டு கேட்டு நான் வைப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த மாதிரி கமர்ஷியல் படம்லாம் ஆர்ட் தாங்க. அவர் ஆர்ட் பிலிம் தாங்க அவருக்கு எனக்கு கெத்து. அங்கதாங்க அவர் தன் வேலையை காட்டுவாரு நினைக்கிறேன். அப்படி இந்த மாதிரியும் பண்ணிருக்காருங்க. மன்மதனுக்கு எப்படியாப்பட்ட படம், மன்மதனுக்கு எப்படியாப்பட்ட பாட்டு கொடுத்துருக்காரு. மங்காத்துல எப்படி கொடுத்துருக்காரு. வில்லால சாங் எப்படி இருக்கும். செவல் கொடி பறக்கிறடனா தெருக்க ஓடும் தேட்டர் அப்படி இருந்தது. இப்ப ரீசெண்டா ரீல்ஸ் ஆன பாத்தீங்களா. என்ன பண்றது. ஓகே தான். பாப்போம். சொல்ல முடியாது. எதுவும் இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு கேட்டோன்னே இப்ப எனக்கு என்ன ஆதங்கம்னா எனக்கு கேட்டோன்னே எனக்கு பிடிக்கல பாட்டு அவ்வளவுதான் எனக்கு. இதுக்கப்புறம் பிடிக்கலாம். பிடிக்காமலையும் போலாம். அது எப்படின்னு தெரியல. என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி ஓகே. நன்றி. தேங்க்யூ.